ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியானம் ஸ்பெஷல் லஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து 2-3 காய் போட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனால் வாரத்துக்கு 3 நாள் குழம்பு வந்துடுதா சாம்பார் அப்படின்ட்டு, அதனால் வேறு ஏதாவது செய்யலான்ட்டு முதல்ல பிரேக்ஃபாஸ்ட் அவல் உப்புமா தேங்காய் சாதம் மாதிரி பண்ணியிருக்கேன். அதை முதல்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிதானமாக லஞ்சு ரெடி பண்ணுவோன்ட்டு 4 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை ஃபஸ்ட்டு வேக போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அரிசியும் பருப்பையும் களைஞ்சி எடுத்து வச்சுட்டேன். எதுக்குன்னா பிசிபெல்லாபாத் மாதிரி பண்ணிவிடுவோம், அதாவது சாம்பார் சாதம் அது மாதிரி பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து காயெல்லாம் நறுக்கி வச்சுட்டு, இது ஆல்ரெடி குக்கர் வந்து காலையில் கூட்டு வச்சது, பீர்க்கங்காய் கூட்டு பண்ண குக்கர். ஸோ அதிலேயே போட்டு வச்சுருவோம் அப்படின்ட்டு 2 பேருக்கு காணும், நல்லாவே சாப்பிட்லாம். ஸோ அதனால் தேவையான அளவுக்கு சாதம், பருப்பு, காய்கறி எல்லாம் போட்டுட்டு தாளிக்கலாம் வேண்டாம், குக்கர்லேயே போட்டுடணும். உப்பு, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் இதை மட்டும்தான் புளி கரைச்சி வச்சுக்கணும். புளி தண்ணியை வந்து ஊற்றிட்டு ஒரு 5-6 விசில் விடுவோம். அப்போ தான் வந்து நல்லா குழஞ்சி வரும். சாம்பார் சாதம் அப்படின்னாலே நெத்தாக இருக்காது, குழஞ்சி தான் இருக்கும். அதனால் எண்ணெய் எதுவுமே விடக்கூடாது, தாளிக்கலாம் வேண்டாம். அந்த குக்கரில் டேரெக்டாக வைக்கிறீங்க அப்படின்ட்டா தாளிக்காமல் இறக்கிட்டு அதுக்கப்புறம் தாளித்தா தான் அதுக்கு வாசனை. ஸோ அதனால் வந்து எந்த குக்கராக இருந்தாலும் சரி, நான் இங்கே 2 பேருக்கு தானே செய்கிறேன், அதனால தான் சின்ன குக்கர் எடுத்துட்டேன். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான், அதில் கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா 2, கருவேப்பிலை, தனியா பொடி, காரப்பொடி, அப்புறம் பெருங்காயம், இவ்வளோ தான். சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா காரப்பொடியும் தனியா பொடி தான் காம்பினேஷன். அப்படி போட்டுட்டோம் அப்படின்னா இது இறக்குனதுக்கு அப்புறம் இதை போட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், வாசமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா களத்தில் உட்காரும்போது, அப்போ தட்டில் வந்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டோம், இல்லை நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோ மத்தியானம் சாப்பாடு ரெடி. சூப்பராக கமகமன்னு சாம்பார் சாதம். அதுக்கு மேலே தட்டில் விட்டு சாப்பிட்றதுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்து க்ரீன் சாலடு செஞ்சு வச்சுருக்கேன், நல்லா கப்பு நிறைய க்ரீன் சாலடு, வாழைக்காய் கறி, அப்புறம் முள்ளங்கி, கேரட்டு, இஞ்சி, பச்சை மிளகா போட்ட ரைத்தா, அப்புறம் 4 முட்டை, இது இஞ்சி தட்டி போட்டு பச்சை மிளகா கருவேப்பிலெலாம் போட்டு நீர்மோர். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு மத்தியானம் சாப்பாடு. ஸோ வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.